பச்சை மாங்காய் மேலே இந்த மாதிரி உப்பு மிளகா பொடி தூவி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இந்த பங்கனாப்பள்ளி ஒட்டு மாங்காய் இதெல்லாமே பச்சையாக கட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் கட் பண்ணுறதை பார்த்து எங்கள் டாமிக்கு டெம்ட் ஆயிடுச்சு. கையை தட்டி வேற வாங்கி சாப்பிட்டான். நேற்று ஈவினிங் வந்து கார்டன் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. இலையுதிர் காலம்னால இலையெல்லாமே கீழே விழுது குப்பையாகி போய் இருந்துச்சு. பாதி கூட்டிகிட்டு இருக்கும் போதுலேயே பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால் பாதி பெருக்கிட்டு அப்படியே வந்து போயிட்டேன். மார்னிங் வந்து எழும்புனதுமே மழை வர்றது மாதிரி ஒரு ஒரு துளி எல்லாமே விழுந்துட்டு இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டா எல்லா இடமுமே குப்பையாயிடும். அதனால் வந்து பெருக்காத இடத்த வந்து மார்னிங் வந்து பெருக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாமரத்தை வந்து இழுத்து கட்டணும். காலையிலேயே நான் வந்து கூட்டி பெருக்கிட்டு இருந்தேன்னா அவங்க வந்து அந்த மாமரத்தை வந்து இழுத்து கட்டினாங்க. இந்த மாங்காய் எங்கள் வீட்டில் உள்ளதெல்லாம் அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்து போகிற வழியிலேருந்து மாங்காவை பறித்து கையில் நைஃப் வேறு இருக்காது. அதனால் ராவா கல்லில் வச்சு உடச்சி உப்பு மிளகாத்தூள் கூட போடாமல் அப்படியே சாப்பிட்றது. ஆனால் அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்த மாங்காய் வந்து கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. அந்த மாங்காவை அப்படியே உடச்சி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட அந்த இனிப்பு புளிப்பு உரைப்போட சாப்பிடுச்சுல அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட். நீங்களும் வந்து இந்த பச்சை மாங்காயை விட இந்த மாதிரி கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ் உள்ள மாங்காவை உடச்சி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.